ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவின் ஊடாக நாம் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்துள்ளோம். அதுதான் கற்றல் என்பது எமது பாடசாலையிலோ கல்லூரியிலோ மட்டும் அல்ல, எமது வாழ்வு நிறைவடையும் வரை, வாழ்வின் கடைசி மூச்சு வரை தொடர வேண்டும் என்று. இந்த ஸ்கிரிப்டை நாம் யுனிக்காக உங்களுக்கு கொண்டு வந்தது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஸ்கிரிப்ட் தான் இது. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நாம் அவ்வாறே வாசிக்கவில்லை. இந்த ஸ்கிரிப்டை உங்களுக்கு இவ்வாறே வைத்துக்கொண்டு நீங்கள் இதனை ரீட் பண்ணுவதற்காக உங்களுக்கு வைத்துக்கொண்டு நாம் இதனை அடிப்படையாக கொண்டு மோட்டிவேஷனை உங்களுக்கு தர உள்ளோம். வாருங்கள் வீடியோவுக்குள்ளே நுழையலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அதாவது கற்றல் என்பது ஆரம்பிப்பது குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போது, அது முடிவடைவது எப்பொழுது தெரியுமா? கடைசி மூச்சு. எனவே நாம் பள்ளியில் சென்ற காலத்தில் மட்டும்தான், மாணவனாக இருந்த போது மட்டும்தான் நான் கற்க வேண்டும், கல்லூரி காலத்தில் மட்டும்தான் நான் கற்க வேண்டும், அதன் பிறகு கற்பதற்கு என்ன இருக்கின்றது என்று நினைப்பது முற்றிலும் தவறு. இளைஞர்களாக, வயதானவர்களாக, யாராக நீங்கள் இருந்தாலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றுக்கொள்வது என்பது பாடசாலையில் கற்றவாறு கல்வி மட்டும் அல்ல, வாழ்க்கையை கற்றுக்கொள்வது. அதாவது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி, அதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஒரு மொழியை, புதிய மொழியை நீங்கள் கற்பதாக என்றாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் கற்பதாக என்றாலும் சரி, புதிய விடயங்களை நீங்கள் உங்கள் மனதில் மேலும் மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதுதான் கற்றல். எனவே நாம் கற்றது கை அளவு, கல்லாதது உலகளவு என்று கூறுவார்கள். அதனையும் தாண்டி ஒரு மணல் மணி அளவுதான் நாம் கற்றுள்ளோம். நாம் கற்றது ஒரு மணல் மணி அளவு மட்டுமே என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கற்க நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஒரே கடற்கரையில் செல்லுங்கள், மணல்களை பாருங்கள், அதில் ஒரே ஒரு மணல் மணியை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான் நாம் கற்றுள்ளோம். எனவே இன்னும் எவ்வளவு கற்க வேண்டி இருக்கின்றது. நாம் கற்கின்றோம் என்றால் நாம் பாடசாலையில் கற்றது மாதிரி ஒரு வகுப்புக்கு சென்று கற்கவும் முடியும், அனுபவத்தில் கற்கவும் முடியும், அடுத்தவரிடம் இருந்து கற்கவும் முடியும், எமது வேலையை செய்து கொண்டே புதிய புதிய விடயங்களை சிந்தித்து கற்கவும் முடியும். அதனால் என்ன ஆகின்றது? எமது மனது சந்தோஷப்படுகின்றது. நாம் உயிர் பிழைக்க ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்கின்றோம் தானே. நாம் சுவாசிப்பதை நிறுத்தினால் எமது வாழ்க்கை முடிந்து விடுகின்றது தானே. அது மாதிரிதான் கற்றலையும் சுவாசமாக கருத வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் கற்பதன் மூலம் எமது மூளை எப்பொழுதும் சுறுசுறுப்பு அடைகிறது. எமது மூளை கற்பதற்கு விரும்புகின்றது. எனவே அது நோய் பற்றி சிந்திக்க, அடுத்தது வேறு தேவையில்லாத விடயங்களை சிந்தித்து டிப்ரெஷன் ஆவதற்கு அதற்கு நேரம் இல்லை. எனவே அது எப்பொழுதும் 24 மணித்தியாலங்களும் புதிய புதிய விடயங்களையே சிந்தித்துக் கொண்டு புதுமையாகவே அந்த மூளை செயற்படத் தொடங்குகிறது கற்பதன் மூலம். எனவே தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருந்தால் மூளை புதுமையாகின்றது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உண்டு மூளையில், அதற்கு சொல்வார்கள் டொபமைன் என்று. அந்த டொபமைன் கூடுகின்றது. அந்த டொபமைன் தான் எமது மூளையையும் எம்மையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் ஒரு ஹோமோன், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது கூடுகின்றதாம். அது கூடினால் அந்த மூளைக்கு நெகட்டிவாக சிந்திப்பதற்கு நேரம் ஏது? நெகட்டிவாக சிந்தித்தால் தான் நிறைய நோய்களும் மனச்சோர்வும் ஏற்படுகின்றன. அவற்றை கற்பதன் மூலம் தவிர்க்கலாம். நீங்கள் கற்கின்றீர்கள் என்று சொல்வது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாசிட்டிவான விடயத்தை நோக்கி மனதை திருப்புகின்றீர்கள் என்றுதானே அர்த்தம். எனவே மறந்து விடாதீர்கள், கற்பதற்கு நிறைய பாடங்கள் உண்டு. வாழ்வை கற்றல் என்பது மாற்றும். அது புதிய அறிவை தரும். உங்களை ஒவ்வொரு நாளும் இளமையாகவும் வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும். அதனால் தான் கற்றலுக்கு வயது என்பதே இல்லை. மூச்சு நிற்கும் வரை, இறுதி மூச்சு வரை எம்மால் கற்றுக்கொண்டே இருக்கலாம். நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம். எமது மூச்சு எப்பொழுது நிற்கின்றதோ அப்பொழுது கற்றல் அப்பொழுது கூட நின்று விடாது. எமது கான்சியஸ்னஸின் ஊடாக எமது இறப்பையும் தாண்டி கூட கற்றல், நாம் கற்ற கல்வி இந்த பிரபஞ்சத்தில் அவ்வாறே நிலவலாம். அல்லது எமது அறிவு, நாம் கற்றது, நாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் ஏனையவர்களுக்கு, ஏனைய சந்ததிகளுக்கு பயன்படலாம். தொடர்ந்தும் அது இந்த வழியாக இந்த மனித குலத்திற்கே அது
பிரயோசனம் தரலாம். எனவே நாம் கற்பதன் மூலமாக எமக்கு முதலில் பிரயோசனம் நிகழ்கின்றது. அதாவது நாம் குழந்தை மாதிரி உணர்கின்றோம். குழந்தைகள் தான் கற்பார்கள், பிள்ளைகள் தான் கற்பார்கள். நாம் பெரியவர்களான பிறகும் 50 வயதான பிறகும் நாம் கற்கின்றோம் என்றால் நாம் ஒரு பிள்ளை மாதிரி எம்மை ஃபீல் பண்ணுகின்றோம். சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுகின்றோம். எமது மனமும் உடலும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு வழி ஏற்படுத்துகின்றோம் என்று அல்லவா அர்த்தம். அது மாதிரிதான் நான் கற்பதன் ஊடாக என்ன நடக்கின்றது? எமது தொழில் அனுபவங்கள் கூடுகின்றன, அடுத்தவர்களுடனான தொடர்புகள் கூடுகின்றன, எமக்கு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம் செல்கின்றோம் என்று மனது அறிந்து கொள்வதனால் எமக்கு மகிழ்ச்சி கூடுகின்றது அல்லவா? ஆகவே நாம் இறந்த பிறகும் எமது கடைசி மூச்சின் பிறகும் எமது அறிவு இன்னொருவருக்கு சென்று அடைகிறது அல்லவா? ஆகவே இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்பது என்பதற்கு வயது அல்ல, கிடையவே கிடையாது. எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருங்கள். நல்லதை கற்றுக்கொண்டிருங்கள், கற்றுக் கொடுங்கள். ஒன்று கற்பவராக இருங்கள் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருங்கள் என்பதை தான் உங்களுக்கு சொல்லியது. ஆகவே நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருந்தால் நீங்கள் பெரும்பாலான நோய்களில் இருந்து தப்பிவிடலாம், ஆரோக்கியமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ கொண்டு வந்த செய்தியாகும். தொடர்ந்து இவ்வாறான மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு இவ்வாறான யுனிக்கான ஸ்டைல்களில் ஸ்கிரிப்ட் ஒன்றை வைத்துக் கொண்டு நாம் மோட்டிவேஷன் வீடியோக்கள் பலதையும் இந்த சேனலில் உங்களுக்காக கொண்டு வர உள்ளோம். எனவே இவ்வாறான மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது சேனலை. ரொம்பவும் நன்றி, வணக்கம்.